ஆரம்பிட்டியா கைஸ்? பட்ஜெட்டில் கேஎஃப்சியில் எப்படி சாப்பிடணும்னா இப்படி வாங்கி வந்து சாப்பிடணும். ஒரு சிக்கன் பக்கோடா வாங்கி வந்து எங்கே சாப்பிட்டேன்? கேஎஃப்சியில் சாப்பிட்டேன். பட்ஜெட்டில் இப்படி தான் கேஎஃப்சியில் சாப்பிடணும். 200 grams ஆஃப் சிக்கன். நீங்களும் சாப்பிடுங்க. கேஸ் போட போகிறாங்க. ஆல்சோ இதுவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதனால் எங்களை வந்து தப்பாக நினைக்காதீங்க. என்ன இது என்சியானால ஆமாம். என்னன்னா இதுலேயே 2 ப்ரைஸ் வரும். ஒரு ஜீனியஸ் பர்சன், ஒரு ஜீனியஸ். யார் அது? ப்ரைஸுங்கடா இதே மாதிரி தான் நினைக்கிறேன். இங்க வேறாடி கதை என்ன பண்ணல கதை கேட்டுட்டு முடிஞ்சுட்டா எஜி தொட்டு காதல் வச்சா முடிச்சுட்டா. நான் ஒண்ணு கேக்குறேன். எஜி தொட்டு காதல் வச்சா முடி போந்துடும். யார் சொன்னா? விக்கிபீடியால போட்டிருக்காங்க. நானே கண்டுபிடிச்சேன் புது டீ. ஏந்திரி சரி வா போலாம், டீ குடிக்க போலாம். இங்க பாரு என்ன பாரு டைம் ஆச்சு. மணி எல்லாரும் ஏன் ஆஃபீஸ் போயிட்டு இருக்காங்க? 3:30 மணி தாண்டா ஆகுது. இங்க பாரு ஆஃப்டர்நூன் டீ குடிக்கணும். மத்தியானம் 3:30 மணிக்கு வெளியே வெயில் அடிக்குது. சொல்லி சுத்த மாட்டல வெயில் அடிக்குது. 2 பேர் தூங்கிருக்காங்க. வெளிச்சமா இருக்கு. சரி வா போலாம். முடிவு பண்ணல. சரி முடிவு பண்ணிட்டேன்ல. ஏய் ஒத்த நீ போயிட்டு வாடா. என்ன கூப்பிடுற? ஏய் கம்முனு இரு. ஏய் சுத்தமா நான் ஏய் நீங்க போயிட்டு வாங்கடா. உசுர வாங்காதீங்கடா. ஏய் போடு. சத்தியமா நான் ஏய் வாடா. ஏய் நான் நிஜமா வரலடா. போடுடா. செஞ்சாஸ்து பக்கத்துல போற. அப்படியே ஏய் அந்த இதுடா சாம்பாரோட கடை டேய். ஆனா நீ உனக்கு வாங்கி தரேன். எனக்கு இப்ப தூக்கமா வேணும். சரி அங்க வந்து தூங்கு. அங்க என்னடா பேசுற? வா போலாம் வா. முடிவு பண்ணிட்டல. என்ன ஏய் நீ முடிவு பண்ணிட்டடா. அதுதான் சொல்றேன். நான் முடிவு பண்ணிட்டல. வா போலாம். ஏய் உனக்காக டெசிஷன் நான் எடுக்கிறேன்டா வாடா. எனக்கு டெசிஷன் நானே எடுக்க மாட்டேன். அதுதான் யாரோ ஒருத்தர் எடுக்கணும்ல. நான் எடுத்திருக்கேன். ஏந்திரி. ஏய் அனி லைட் போற அப்பதான் ஏஞ்சுப்பாங்க. லைட் கண்ணிலே அந்த தியரியும் இருக்கு தெரியும்ல. கண்ணிலே சொல்லி லைட் சொல்லு. ஏஞ்சுப்பாங்களாம் ஒரே ஐடியா. சரி எப்படி தூங்குறியா? இப்போ இன்னொன்னு இருக்கு. ஏஜ் தொட்டு மூக்குல விட்டா ஏஞ்சுப்பாங்களாம். லைட் போடா. லைட் போடா. 3வது சுவிட்ச். நைஸா என்ன பண்ணலாம்? நைஸா என்ன பண்ணலாம்? காரை எடுக்கிறேன் சாவி தள்ளினே போய் ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடலாம். என்ன பண்ணுங்க அப்படியே பொத்தராப்புல தூக்கிட்டு போய் கார்ல போட்டுட்டு தள்ளிட்டு போய் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் போலாமா? ஓகே. சட்டை எல்லாம் வரணும். ஏதோ ஒண்ணு கோட்டை கழட்டி கையில கொடுத்துட்டு வரியா இல்ல சட்டை எல்லாம் வரியா? வரணும் உனக்கு. அதான் ஆப்ஷனே. அதான் எங்க போ கடை இருந்துச்சு வேலைக்கு போறியா? தெரியுது. நானும் தான். வா போலாம். சரி முடிவு பண்ணியாச்சுல. ஏஞ்சி வா போலாம். கோமல் வரமாட்டான். இல்ல வரமாட்டான்னு நினைக்கிறேன். இல்ல தட்டி பார்க்கலாம். முழிச்சுண்டா கேட்டு முழிச்சுண்டா. முழிச்சிருக்கியா? சரி கேட்ட பூட்டிக்கோ சொல்லுங்க. டமால் தட்டிட்டு அவன் எழுப்ப போறியா? கண்ணு வலிக்குது ப்ரோ. ஏய் கீழே கேட்கணும். ப்ளீஸ் கீழே யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. நான் வெளியே போகிறோம். சரிங்களா? பாப்பாங்க வீடியோ எனக்கு சம்மந்தம் கிடையாது. இதுதான் சொல்ல சொல்லியிருக்கான். எல்லாமே ஸ்கிரிப்ட்
சித்து vlog பார்த்துட்டு அதே மாதிரி ரீக்ரியேட் பண்ணோம். செவனே தூங்கி அவனுக்கு பேர் ஸ்கெட்சாக இருக்கு பேய் பையனால் சொன்னத்துக்கு தூங்கி பார்க்கலாம். ஒருத்தர் புள்ளி பண்ணால் போதும் தெரியுங்களா? நாம அவருக்கு சரி போட்டா தூங்கி சரி கட் பண்ணு ஓகேவா பிரவீன் நீ கால் அடிச்சுட்டு கட் பண்ணுற ஒரு காலில் ஒரு ரிங்லேயே கட் பண்ணுறது இப்படி அவனுக்கு கேட்காது. காலைல ஆயிடுச்சுன்னா ஒரு நைட்டு கால் பண்ணால் கேட்கல. ஒரு கட் பண்ணு ஒரு ஆப் வச்சுருமா அந்த வேலை பவர் பேங்க்ல கூட சார்ஜ் இல்லடா. சுவிட்ச் போட்டு இருந்தால் ஏறி இருக்கும்டா. இல்ல பொறுமையா தான் ஏறுது. போன்ல சார்ஜ் இல்ல. வந்து தூங்கிடலாம்ல. இப்பவே தூங்கலாம்டா. வந்து தூங்கணும் அவசியமே இல்ல. வந்து தூங்கலாம். நீ கேட்க தூங்கலாம். டார்க் கேபிள் இல்லை ப்ரோ, ஒயிட் கேபிள் ப்ரோ. சரி இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வீட்டில் எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. ஓகே ஸோ அவங்க எழுந்தாமல் இருக்கிறதுக்கு ஒருத்தர் ஓலாடி காரை உட்காந்து சீட்டில் உட்காந்துப்பல ஸ்டீர் பண்ண ப்ரோ தூந்தா உட்காந்து காரை தெருமுனைக்கு தள்ளிட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். இவ்வளோ இது வேலை எதுக்குன்னு தெரியல எனக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 3:30 இது நாய்க்கோட கார் தள்ளி காட்சி போடுறான்டா. நல்லா கால் வச்சல கீட்டா அபியூஸ் கட்ட போதும். நீ என்ன அபியூஸ் பண்ற? அது வீடியோ வரல. ஸோ எஸ் கைஸ் கார் தள்ள போகிறோம். இட்ஸ் ஈஸி டாஸ்க். ஒட்டே தள்ளலாம். யூடியூப்ல போ. ஸோ வாங்க தள்ளலாம். சரிங்களா? வண்டி பாலா மாதிரி கிராக்கான சத்தம் கேட்டது. சத்தம் கேட்டது. செம்ம தூக்கம் வருது எனக்கு. தூங்க சொன்னா கேட்கல. கிளம்புறாரு டீ குடிக்க. எத்தனை மணிக்கு? 3:30 மணிக்கு டீ குடிச்சே ஆவேன். என்ன பண்ண முடியும்? வந்து வண்டி எடுக்கும் போதே மஞ்சள் வச்சிச்சு. எங்க நிக்கும்னு தெரியாது. அதாவது வண்டி எங்க நிக்குதோ அங்க இருக்க டீ கடையில டீ குடிக்கணும். அங்கிருந்து எப்படி வர்றதா உத்தேசம்? அண்ணன் சொல்லுங்க. ஏய் இவன் பொட்டேட்டோ ஒரு வீடியோ போட்டிருந்தாடா. லைக் வந்து ஒவ்வொரு மாசத்தோட என்னென்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி டம்ப் பண்ணல, போட்டோ டம்ப் கிடையாது. இந்த மாதிரி சின்ன ரேன் செஷன் எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். வகையில கடைசியில செக்லிஸ்ட் மாதிரி போட்டிருந்தா. செக்லிஸ்ட் வந்து என்னென்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அது போட்டிருந்தான். பட் அந்த 12 months என்னென்ன பண்ணிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா போட்டிருந்தான். நம்ம எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் ஜனவரியே ஒரு டெத்ல ஸ்டார்ட் பண்ணுது. போடு ராப்பா ராப்ட் 2023 ராப்பா ராப்பா ராப்ட் ரீப்ளே வேற என்னென்ன இருக்கு? 2020 ரீஃப்ரெஷ் அந்த மாதிரி என்ன ஒன்று வச்சுக்கோ. 31st போட்டு விடுறோம். அதுக்குன்னு ஏதாவது ஒன்று வச்சுக்கோ. ஏதோ ஒரு வார்த்தை ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுக்கோ. டம்ப். ஏய் சிஜே பக்கெட் லிஸ்ட். என்னோட வெயிட் லாஸ் ஜர்னி. சிஜே பக்கெட் லிஸ்ட். சிஜே பக்கெட் லிஸ்ட். பாருங்கள், பகிருங்கள், பருகுங்கள். ஆக்சுவலா அதுக்கு இப்படி பாத்தீங்களா? கிளம்ப வேண்டியதுதான். பல்லவரலையா? பல்லவரம் பேக் சைட்ல போடுறதே போயிட்டு பெட்ரோல் போட வந்தாங்க. ஏய் பேக் சைடு வரலாம்டா. பல்லவரம் பேக் சைட்லாம் ஒரு வழி இருக்கு. சப்போஸ் நீங்க வந்து யாருக்கும் தெரியாது. அது வேற வீடியோல சொல்றேன். யாருக்கும் தெரியாது. ஏன்னா டிராஃபிக் ஆகுது அந்த வழியில, யாருக்கும் தெரியாதுன்ற. அந்த ரோட்ல கடையா போட்டாங்க 2-3 கடை டீ கடையை போட்டு சம்பாதிக்கிறானுங்க. யாரு? மலையாளிஸா? நான் ரேசிசம் இது பண்ண வரல. நான் ஜஸ்ட் வாண்ட் டு போடுமா காசு அக்கௌண்டா? எவ்வளோ 500 1000 அவ்வளோலாம் ஊட்டி பண்ணி போவானா? அதுதான் vlogல தான் நடக்கும். அந்த அளவுக்கு காசு இருந்தா
சின்ன வயசுல எனக்கு சின்ன வயசுல தூங்க தெரியுமா? தூங்கிட்டியாடா? தூங்கி டக்குனு வர மாட்டேங்குது. இரு இதுதான் பிரச்சனை கேமரா முன்னாடி பெர்ஃபார்மன்ஸே வர மாட்டேங்குது. ஓகே தூங்குற மாதிரி நடிக்கிறான். தூங்கிட்டியாடா? இது ஏன்னா தெரியுமா தெரியும் நான் பண்ற மாதிரி இருப்போம். சூப்பரா வாட்ச் அண்ட் லேர்ன். ஆக்டிங் மாஸ்டர் கிளாஸ் 1. ஏன்னா தொடறேன் நான் தொடவே இல்லை. தொடற மாதிரி வந்தல தூங்கிட்டியாடா? தூங்கிட்டியாடா? சரி தூங்குறியா? கார் நான் ஓட்டுறேன். ஏன்னா ஒரு பிளான் ஒன்று போட்டு வச்சிருக்கோம். ஓகே ஏன் தெரியுமா ரோட்ல அந்த கை கீழே இருக்கு இருக்கு தெரியல பாரு. ரோட்ல ரோட்ல யாரா இருக்காரு பின்னாடி பின்னாடி பார்த்து ஓட்டுறதுக்கு? என்னன்னா ஃப்ரெண்டு வந்து பிரெயின் எஸ்கின்னு சொல்லிட்டு அவன் சேனல் தனியாக இருக்கு, எஸ்கி வைட்டின்ட்டு. ஓகே ஸோ என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா என்னையும் அன்பிள்ன்றதை கூப்பிட்டு வந்துட்டானுங்க. போயிட்டு ஒரு ஆளுக்கு ஒரு மிஸ் கால் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. லைக் ஒரே ஒரு ரிங் மட்டும் கொடுத்துட்டு வச்சிட்டோம்னா காலைல பார்க்கும்போது கண்டிப்பாக என்ன 3:30 மணிக்கு கால் வச்சுக்கிறானுங்க பசங்க, என்ன கதையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ பெரிய விஷயம் ஆகிட்டு இருக்கும் தான் நினச்சிருப்பான். ஓகே திருப்பி கண்டிப்பாக கால் அடிப்பாங்க 3 பேருக்கும். எடுக்க போகிறது கிடையாது. பிரவீன், இஃப் யூ வாட்சிங் திஸ் இன் த ஃபியூச்சர் இட் வாஸ் டோட்டலி அன்இன்டென்ஷனல் திங். ஓகேயா, ஃபன் பண்ணுறோம் தான். ஓகே அதனால் அவன் ஷாக் ஆகிறான்னு ஆகிறான்னு தெரியல அது. பட் பாப்போம் நம்ம என்ன ஆகுதுன்னு சொல்லி. சந்தோஷம் தான் படுவான். அப்பா நல்ல வேலைப்பா எடுத்து என்னை பயமுறுத்துறாங்க. எடுக்காம என் வயிற்றுல பாலை வாத்துட்டானுங்க பாவனுங்க. எங்கேயோ போய் சேர்த்துட்டானுங்க போலகுது. காரோட அப்படியே கவுந்துட்டானுங்க போலகுது. சந்தோஷம். ஃபர்ஸ்ட் நீ வீடியோ பாக்குறியா இல்ல மிஸ் கால பாக்குறியான்னு தெரியல. எதை பார்த்தாலும் கால் பண்ணினா எடுக்க மாட்டான். ஆமா நாளைக்கு அவனுக்கு உண்மையாலே எமர்ஜென்சியா இருக்க போது கால்டிக்கு போறான். யூடோ ரிவர்ஸ் தான். நம்ம வந்து பிராங்க் பண்றோம் புரியுதா? அதை பதிவும் பண்ணி வச்சிட்டோம். நிஜமாலுமே தேவையில்ல இருந்தாலும் அவன்கிட்ட ப்ரூஃப் காமிச்சிடும். நீ பிரச்சனை வந்து எங்க மேல தப்பு கிடையாது. நீ வந்து அன்பார்ச்சுனேட்டா போய் எங்கேயா வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு டச் விட்டு எங்கேயா போய் இப்போ மேனிஃபெஸ்ட் பண்றோம். நாங்க பொறுப்பு கிடையாது. சரியா சி வந்து அது சைட் பிரவீன். ஓகே நேரம் உங்க வீட்டால தான் வந்துகிட்டு இருக்கோம். நாங்க வந்துட்டு கீழே வந்துட்டு ஒரு 2 மிஸ் கால் அடிப்போம். அந்த ஒரு ரிங்லயே நீ காலை எடுத்துட்டீங்கன்னா மாசு உன்னையும் பின்னாடி அள்ளி போட்டு வந்துடும். சரியா பாப்போம் எடுக்கிறியா? கண்டிப்பா எடுக்க மாட்டேன். பாப்போம் எடுக்காத அளவுக்கு தான் காலே போட ஒரே ஒரு ரிங் போனா கால் இருக்கா? கால் ஹிஸ்டரியில காட்டும். நான் உனக்கு அன்னைக்கு கால் பண்ணிட்டு இந்த ஐபோன்ல இது ஒரு பிரச்சனைடா. ரிங் குடுத்துட்டு கட் பண்ணாலே உனக்கு நோட்டிபிகேஷன் வந்து மிஸ்டு கால்னு. ரிங் கொடுத்தோம்னா ரிங் கூட ரிங்னா கால் பட்டன் இருக்குல்ல, கால் குடுத்துட்டு கட் பண்ணாலே உனக்கு மிஸ்டு கால் காமிச்சிடும். இல்ல கால் ஆகல மிஸ்டு கால் அப்படினு. கைஸ் இப்பனா பிரவீன் கால் அடிக்க போறோம். சாரி எஸ்கி ஒய்டி கால் அடிக்க போறோம். நம்பர் ப்ளர் பண்றியா? நம்பரே தெரியல அதான். ரிங் போயிடுச்சு கட் பண்ணலாம். கட் பண்ணலாம். ஓகே இப்போ வீடியோ வந்து வேணா இருக்கு. எஸ்கி பொறுப்பே இல்லை. எஸ்கி உனக்கு நண்பர்கள் கால் அடிக்கிறோம் எடுக்க மாட்டேங்கிறேன். வாசல் ஒரு 4 மணி தான் முதல் ஜாமமா 2ஆம் ஜாமமா? 4 மணி முதல் 2 மணி தான் முதல் ஜாமம். 4 மணி 2. சரி அது என் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே இரு நான் கால் பண்றேன். ஒன் பேசுங்க. ஓ சிவா அவங்க அம்மாவா? போயிட்டு நான் ஒரு நிமிஷம் யாரா ஆண்டி போறேன். சாரி கைஸ் கடைசியா வைசிட்டி கரெக்ட் போலீஸா? நான் தான் எத்தனை மணிக்கு தூக்குறாங்க? எத்தனை மணிக்கு குளம் போறதுக்கு? அது ஒண்ணு இல்லப்பா, குளம் போட்டு திருப்பி தூக்கிடுவோம். அதுதான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதுவா இல்ல ஆண்டி வீடியோ எடுத்துக்கடா. ஆண்டியோ வீடியோ எடுத்தீங்கன்னா ORSல போடுவாங்க தெரியல. எதனா ஒரு சரி யூடியூப்ல சொல்லக்கூடாதுல்ல நம்பரு. இதுல நம்பர் காட்டுறா. இரு நான் பேர் காட்டடா. ஓகே ஐயோ அவங்க
அம்மா என்ஜோர் போறாங்க. என்னப்பா பிரெயின் மோட் பண்றீங்க? என்னப்பா கீழ இருந்து கால் எடுக்குறீங்க? ஆட்டி மேல வாங்கப்பா. சரி, ஸோ அடுத்தது இப்போ எங்கே போகிறோன்னு தெரில, பட் போனதுக்கப்புறம் சொல்கிறோம். சரி, இப்போ என்னன்னா சரி இப்போ என்னன்னா அது வீடியோ எப்போ ஸ்டார்ட் ஆகுது தெரிய என்னன்னா என்னன்னா ஷெல்லுக்கு வந்தோம், அதாவது காபி டீ இருக்கும்ட்டு. இல்லை, வெறும் ஸ்நாக்ஸும் கூல் ட்ரிங்க்ஸ் தான் இருக்குன்ட்டானுங்க. அதனால வண்டியை திருப்பி ஒருத்த பேரியர் க்ளோஸ் பண்ணிட்டான். ஒன்றும்ல, நம்ம தான் போய் திறக்கணும் இப்போ. அதில் லெஃப்ட் எடுத்து உள்ள போந்துடலாம். ஏய் சுத்துறாது, லெஃப்ட் தான் ரைட் எடுத்துக்கலாம். உடனே ரைட் எடுத்துக்கலாம். சரி, நான் இப்போ வேற எங்கேயாவது இருக்கான்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரிப்பட்டு வராது. டேக் டைவர்ஷன், டேக் டைவர்ஷன். சிக்மங்களூர் தான் போகணும்னு நினைக்கிறேன். ஊர் ரூட்டு தான்டா கரெக்டு. ஓகே ஓகே, டிஎன் வண்டியை பார்த்தா உடைக்கிறாங்களாங்க. திருப்பாச்சி டெம்பிள் தானே அது. ஊர் ரூட்டு தானே கரெக்டு. கரெக்ட். சரி, அடுத்தது எங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அடுத்து எங்க போய் குடிக்க போறோம்? இப்போ கிளிஃபோர்டு கவர்மெண்ட் வந்து போட்டிருக்காங்க போகக்கூடாதுன்ட்டு, ஆனால் அவங்க உடைக்கிறான் பாருங்களேன். இப்போதான் சொல்லிட்டு போனாங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர், வராதிங்க இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பாருங்க எடுக்கிறாங்க. தலைக்கு இது இல்லை பார்த்தீங்களா? அங்கே பாருங்க, அங்கே பாருங்க. டேக் டைவர்ஷன் போட்டு கூட்டிட்டு வந்துட்டாங்க பிளான் பண்ணி. எனக்கு தெரிஞ்ச ஒரு தொண்டுதான் இருக்கு. ஞானி என்ன சொல்லியிருக்காருன்னா, இஃப் யூ வாண்ட் டு கோ டு மதுரை ஜஸ்ட் கோ டு மதுரைன்னு சொல்லியிருக்காரு. ஐயோ, கடை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டுக்கிறான். 2 கடை ஆக்கிட்டான்டா. இப்போ ரைஸ் போடுறான்டா இன்னும். அவங்க நல்லா இருக்கும் ரைஸ் அவங்ககிட்ட. நம்ம ஒரு வாட்டி சாப்பிட்டோம். ஆமா, இரு ஒரே நிமிஷம். நல்லா இருந்துச்சுல்ல. இந்த கடையில் நிறுத்தினேன். ஏய், இங்க வீட்டை இங்க விட்டுட்டு வண்டிய வெளில போறோமா? ஓ இல்ல, இந்த சந்தை யூட்டர்ன் போட்டு வரலாம். யூட்டர்ன் போட்டு இல்ல பிரிட்ஜு கீழே பேசிட்டு. அதுதான் எதுக்கு? ஏன்னா என்னால முடியும். ஜிகேக்கு வர போறோமா இல்ல நாங்க அங்கேயே குச்சிடுறோமா? அங்க இருந்துச்சுன்னா அங்கேயே குச்சிட்டு அப்படியே யூட்டர்ன் அப்படியே ஓ போட்டுக்கலாம். சரி, ஓகே. சரி, நான் மொத்தம் டீ குடிக்க போறது இல்லை இன்னைக்கு. போண்டாக்கிண்டா பிஸ்கட் டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு பட்டுக்கிட்டு கீரம் போனாதான் தூக்கு கீக்கம் வரும். வரும். காலைல கீழே ஏஞ்சி கிளம்புக்குள்ள கோத்தா விளையாட்டுக்கு பேச ஆரம்பிச்சு அதுவே பாதி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு வந்து அது புரியும். சரியா, நம்ம வந்து ஐனிக்கெல்லாம் பேசுறோம். அப்படி இப்படி அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. சரி, கடை வந்துருச்சு. இது போறவர்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியும். ஊட்டி அங்க பாரு கடை பாரு ஜெகஜோதியா இருக்கு. லைட் கீட்டெல்லாம் போட்டு இங்கே ரைட்டு ஏறி ஜெகஜோதியில கூட்டம் நினைச்சேன் நான். லைட்டை சொன்னேன் நான். இங்க இருக்க கிடைக்கடா தூத்தினா அப்படி வந்தாச்சு. இடிவா வர எனக்கு ஒரு நிமிஷம். ஏன் காஃபி வந்து இதில் வருது, ஐ மீன் இந்த மாதிரி ஒரு தனியாக வருதுல்ல. டீ வந்து ஆல்ரெடி மிக்ஸ்டப் இதில் வருது. எனக்கு தெரில மிக்ஸ்டப்பாக ஃபக்டப் வருது. உங்களுக்கு இது ரீசன்ஸ் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் ஒன்று. அந்த ரீசன் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே, இது ஆல் 40 வியூவர்ஸ் போடுற, நீ தெரியலனாலும் போடுற. சரியா, கைடு இப்போ மாதிரி சொல்லுறாரு. ஓ சரி சரி. கடைசியில் ஊட்டி கூட்டின்னு போறேன், சிக்மங்களூர் கூட்டின்னு போறேன்ட்டு ரவுண்டு சுத்திட்டு இருக்கோம். குல்லா சொட்டர் இல்லாம யாரா இருக்காங்களா? நடராஜில கூட்டி கதை கொடுக்குறீங்களாடா? சரி, குடிப்போம். பஸ்ல வருமாடா ஜாஸ்தி ஆகுது. சர்வேஜ் ஒன்று வாங்கியிருக்கோம்.
புதியது அன்புடன் வாங்கியிருக்கோம். இருக்குன்னு பார்ப்போம். பாக்குற எல்லாரும் unsubscribe பண்ணிட்டு போங்க. Unsubscribe. ஏதோ ஒரு கதை கராபரா Subscribe. அதான் இப்போ ஹாட் சாக்லேட் தேடி போறோம் நாங்க. ரைட்டு. ஹாட் சாக்லேட் தேடுறதுக்கு பெல்ஜியம்க்கு ரோட்வேஸ் மட்டும் இருக்குல்ல டைரக்டா இங்க இருந்து கோகோ. ஏன்னா இது அந்த கார்ன் க்ரீம் சாண்ட்விச் தானே ஆர்டர் பண்ணது. ஸோ அது வந்து நல்லா தான் இருந்தது, நல்லா க்ரீமியாகவே இருந்தது. கிரில் பண்ணி கொடுத்தாங்கண்ணா, எப்பவுமே ஹீட் பண்ணி தான் கொடுப்பாங்க. மைக்ரோவேவ் பண்ண வச்சேன். ப்ரீ குக்குடு தான். ப்ரீ குக்கடே திருப்பி எடுத்து கிரில் பண்ணி. அதான் அவன்ல வைக்கல, தானே அவன்ல வைக்கல. டபரா காஃபி மாடல் தான். நல்லா இருக்கானா. சரி உள்ள மில்க் ஷேக் ஒன்று வாங்கணும்னு நினைச்சேன்டா. அப்படியா? அது பார்க்கவே தனியா இருந்தது. அது என்ன மில்க் ஷேக்? ரோஸ் மில்கா? ரோஸ் மில்க் இல்ல, அந்த ப்ளூ கலர்ல ஒன்று ப்ளூபெரி மேட்ச். ஓகே போலாமா? கம்முனு ஏய் நல்லா இல்ல. அந்த ரெண்டு இது ஃபர்ஸ்ட் குச்சிடலாம். பிளாக் கரண்ட் எவ்வளவு டவுட் தான், அதை எடு ஃபர்ஸ்ட். ஏய் Black currant நல்லா தான் இருக்கும். ஐ மீன் இவங்க எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. vlogsக்காக நீங்க ஃபர்ஸ்ட். ஓகே. இல்ல குடிங்க. வீடியோ ஆன் பண்ணதால உங்களுக்கு பெனிஃபிட். நான் குடிச்சிட்டு இருப்பேன். எல்லாரும் யூடியூப் சேனல் இருந்தீங்க. சரி உனக்கு பிரச்சனையே இல்லை. எப்படி நீ தான் முதல்ல இருப்ப. யூடியூப் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன உனக்கு? மூடி தின்னுவா. அருணாச்சல் Black currant சாப்பிட்டிருக்கியா? ஆமா. அது வந்து உருகி சாப்பிட்டிருக்கியா? அதுவே கிரீமியா இருக்குமா? அது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி கலக்குனே குச்சினே கலக்க மாட்டேன் நான் தண்ணி ஊத்திலாம். இத கூடி அப்படிதான் இருக்கும். நல்லா இருக்கு. எப்படி இருக்கு Black currant? அதான் நல்லா இருக்கு. Black currant அருண் ஐஸ்கிரீம் அது தண்ணி ஊத்தி இருக்கும். ஆமா ஆமா. எக்ஸாக்ட்டா அந்த ஃப்ளேவர் தான் வருது. நல்லா இருக்கு. எவ்வளவு ஒரு பாட்டில்? 80. 80 ரூபீஸ்க்கு ஒர்த் இல்ல. அவ்வளவு சீனா கிடையாது. நான் என்ன பண்ணுவேன், நல்லா இருக்கு. 80 ரூபீஸ் 50 ரூபாய் ஐகான் Black currant வாங்கி அரைச்சு தண்ணி ஊத்தி குடிச்சுக்கிறேன். அப்ப கூட நான் 30 ரூபாய் சேவ் பண்ணுவேன்டா. சரி அடுத்து ரோஸ் மில்கா. நம்ம தொண்டை கவுது. தண்ணி மழை தண்ணி ப்ரோ. சாக்லேட் மட்டும் ரொம்ப டார்க்கா இருக்கு. இங்க இருந்து தண்ணி மோட்டர் போட்டு அடிச்சாங்களே, எங்க அடிச்சாங்க? எல்லாம் உள்ளதான் அடிச்சாங்க. எனக்கு பிடிக்குது. குடி பரவாயில்ல. இது எதுல ரெடி பண்றாங்க? இது ஃப்ளேவர் தெரியும். ரோஸ் தான் எடுப்பாங்க. பன்னீர் ரோஸ். அது இல்லடா, மாடு இருக்குல்ல, பிங்க் கலர் மாடு. பிங்க் கலர் மாடுல இருந்து கறக்கு சாக்லேட். அது ஒண்ணு. இது ஒரு தியரி இருக்கு. இன்னொரு தியரி என்னன்னா, ஒரு மாடு இருக்கான், வெறும் ரோஸ் கொடுத்தே வளர்ப்பாங்களாம். அந்த அது வந்து அது சாணத்துல எடுப்பாங்களா இல்ல வந்து ரோஸே கொடுத்து வளர்த்து அந்த மாடை கறந்தா ரோஸ் மில்க் வரும். ஐ மீன் I'm not a big fan of கீழே போட போறாங்க. எனக்கு நல்ல ரோஸ் மில்க் எதுனே தெரியாது, அதுதான் மேட்டர். பல்ல 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 கட் அவுட். நல்லா இருக்கா? தண்ணியா இருக்கா? நல்லா இருக்கா? அதேதான்டா. 8 ரூபீஸ் கொடுத்து கிடையாது. ஏய் நல்லா இருக்கு. ஆனா 8 ரூபீஸ் கிடையாது. 40 ரூபாய் 30 ரூபாய் கொடுத்தா குடிப்பேன். நீ அந்த ஒரு ஜூஸ் கடை போய் வச்சுக்கோ, டியூப் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி அதுவே 20 ரூபாய்க்கு சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி இது. அதுல தண்ணி ஜாஸ்தி இருக்கும் ப்ரொபோர்ஷன். இதுல அதோட கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆனா நார்மல் மில்க் ஷேக் கூட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. 7 தோண்டிட்டு இருந்தேன். எழுப்பி இது எதுக்கு இது ரிவ்யூ பண்ணிக்கிட்டு தெரியல. நான் நாளைக்கு வேலைக்கு போகணுன்றேன். இயல்புறான் கார்ல ஏச்சி தொட்டு இது ஒரு தீரிப்பா. ஏச்சி தொட்டா முழி வந்துடும். பண்ணும் போதெல்லாம் நீ பண்ணிட்டு இருந்தது வர விஷயம். ஆடியோட நீ பண்ண விஷயம் ஏச்சி தொட்டு விட்டு தீட்டி ஏஞ்சிரான். ஸ்னிஃப் டெஸ்ட் சளி கொடுத்துருக்கோம். ஒன்னும் வரல. தொங்கி இந்த சளி உள்ளதான் போச்சு. எக்ஸ்ட்ரா ஃபிளேவர்ஸ் தான் அது. பின்னாடியே உருட்டினே வரான். நானும் உருட்டினே போறேன், பின்னாடி ஒருத்தன் உருட்டினே வரான். நல்லா இல்லையா அது? இந்த டேரி மில்க்ல தண்ணி ஊத்த மாதிரி எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். கடைசியா நீ யார் சொல்றது? அது யாருன்னே தெரியல. அதான் இருந்து சாக்லேட் 80 இல்ல 40 கூட ஒத்து கிடையாது. ஏன்னா சாக்லேட் நிறைய பெட்டர் சாக்லேட்ஸ்னா நான் குடிச்சிருக்கேன் நான். ஏய் அதே தான்டா. கோகோ பவுடர் இருக்குல்ல, கிளிஃபோர்ட் தானே? ஆமா, சாக்லேட் கிளிஃபோர்ட் சாக்லேட் தான் பிடிக்கும். ஆமா, கிளிஃபோர்ட் சாக்லேட் பிடிக்கும். கோகோ பவுடர் தண்ணி நிறைய ஊத்தி ஆம்லெட் தான். ஓகே
இல்ல 100 rupeesக்கு வந்து மில்க் ஷேக் குடிப்போம், நல்ல மில்க் ஷேக். ஆமா. திக் ஷேக்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 150-200 rupees போகும். அந்த மாதிரி வாங்கி குடிச்சோம். கொஞ்சம் ஐஸ் எக்ஸ்ட்ரா போட்டு அது திக் செகண்ட் அந்த கடைக்கு போனீங்கன்னா டீ காஃபி குடிங்க, அப்புறம் வந்து சாண்ட்விச் வாங்கி சாப்பிடுங்க. இல்ல ப்ரோ, திக் ஷேக்ல வந்து உனக்கு இது வந்து ஊட்டி என்ன வேற. ஃப்ளேவரோ அந்த ஃப்ளேவரோட ஊட்டி ஐஸ்கிரீம் போடுவானுங்க. ஊட்டி மெயின் ரோட் மேட்டுப்பாளையம்ல அந்த கடை இருக்கு. அந்த Okay. அங்கதான் இருக்கு அந்த கடை. ப்ரோ ஒரே என்ன சொல்றது, ஒரே பிளெயினா போறீங்க, மேலே ஏத்தறக்கமே இல்ல. ஏய் கேமரா ஆங்கிள் இருக்குல்ல, கீஸ்டோன் இன்க்ரீஸ் பண்ணிட்டு நீ இப்போ ஆப்டிக்கல் ஸ்டெபிலைசர் அப்படியே இருக்காது. பாரு இப்படியே பாரு கழுத்து சாஞ்சிருக்கேன் பாரு. அப்படின்னா இப்படி போறான்னு அர்த்தம். இப்ப எல்லாம் திருப்பி இப்படி வந்துருவாங்க ஒரு நேரத்துல. இப்படி வந்தோம்னா மேட்ல போறோமா? இப்படி வந்துட்டா கீழடா, இப்படி போனா மேடுன்னு அர்த்தம். ஏய் இப்படி வச்சா தான் கீழே போறோம்னு அர்த்தம். இப்படி வச்சா மேடு இல்லையா? இப்படி வச்சா கீழே போறோம்னு அர்த்தம். அவன் ப்ரொஜெக்டர் கீஸ்டோன் மாதிரி அது சொல்றான். அதுதான் இப்படி நீ வச்சிருந்தா இப்படி மேல போனீனா தான் இப்படி வரும் உனக்கு. மேல போனா பின்னாடி சாஞ்சிரும்டா. கிராவிட்டி புல் இப்படி தானே இருக்கும் பின்னாடி. நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அந்த செஞ்சு. இவ்வளவு தூரம் எவனும் பார்க்க மாட்டீங்க, பாக்குறதா கமெண்ட்ல சொல்லு சரியா? பாக்கறனா வேலை இல்லைன்னு அர்த்தம். வேலை இல்லைன்னா கமெண்ட் பண்ணலாம்னு அர்த்தம். அந்த அளவுக்கு வெட்டியா இருக்கு நீ. இப்படியே பேசி பாக்குற 4 பேரே பார்க்கலாம் பண்ணிடணும்ல. நானே பாப்பட்டா வேற அக்கௌண்ட்ல இருந்து கமெண்ட் பண்ணுவேன் நானு. இப்படிதான் கமெண்ட் சேர்த்துக்கிட்டு இருக்கியா நீ? டபரா காஃபி தந்துருக்கா. எப்பா எப்பா காஃபி வேணாம்பா, காஃபி வேணாம்பா. கேட்டேன் 2 வாட்டி. டபரா ஆல்ரெடி ஒரு காஃபி குஸ்தம்பா. 3 வாட்டி சொன்னா நடக்கணும் தெரியல. ஸ்பான் ஆக்சுவல ஒண்ணு டபரா காஃபி ஒண்ணு. ஒரே ஒரு காஃபி வாங்கி 3 1/3 போடலாம். சரி ஓகே. கிடைக்காது, அது கிடைக்கவே கிடைக்காது. செத்தாலும் கிடைக்காது அது உனக்கு. கரிஸ்மா ஏய் வாட் இஸ் அப் வளர்றது இப்பதான் ஆன் ஆகுது. வாட் இஸ் அப் கைஸ், என்னன்னா ஆல்ரெடி ஒரு காஃபி குடிச்சிட்டேன். இவனுங்க டவாரா காஃபி பார்த்துட்டு திருவி ஒரு காஃபி அடிக்கணும்னு சொல்லிட்டு நிப்பாட்டினானுங்க. நல்ல நேரம் காஃபி ரெடி ஆகிறதுக்கு 20 நிமிஷம் ஆகுன்றாங்க. ஆனா இவனுங்க இருக்கானுங்க பாத்தீங்களா, நேரம் வீட்டுக்கு விட மாட்டானுங்க. 20 நிமிஷம் இங்கே சுத்திட்டு ஆயிடுச்சு வந்துட்டு காஃபி ரெடியா வந்துட்டு. சரி பாப்போம் என்னன்ட்டு. வீடியோ இதோட முடிஞ்சிச்சுன்னா இவன் தூங்கிட்டான். அதுதான் வீடியோ இதுக்கு மேல வந்துச்சுன்னா இவன் முடிஞ்சிருக்கான. வீடியோ எப்போ முடியுது எனக்கு சத்தியமா எனக்கு தெரியல. எனக்கு நான் எங்க எண்டு போடுறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு நான் முடிச்சுட்டு எண்டு போட்டுக்கிறேன் சரிங்களா. என்னமோ ஆனா இன்னைக்கு ஊருப்பட்ட வீடியோ எடுத்துக்கிறேன் எல்லாத்தையும். இதோட ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. பிளாஸ்டிக் கவர் இது பிளாஷ் அடிக்குது நானே பாத்துறேன் அதை. ஏய் இல்ல லாங் வீட்லாம் போட்டுருவோம். லியோக்குலாம் 1/2 மணி நேரம் பேசணுமே. 1 மணி நேரம் பாக்கல. 45 நிமிஷம் 1 மணி நேரம் வீடியோலாம் இருக்கு. அன்கட் வீடியோஸ் எல்லாமே கைஸ் பார்க்கலாம். அதெல்லாம் பாத்துருக்கேன். ஓகே எல்லாம் ஐ கார்டுல கொடுப்போம். நான் ஐ கார்டுடா. ஓகே அந்த ஃபீச்சர் எப்படி போடணும் கூட தெரியாது. ஏய் கை காட்டினா அது வரும் தெரியல. கை காட்டு. மேல ஐ கார்டு எங்க வருது எல்லா இடத்துலயும் வல்ல சோபா சரிங்களா. அதெல்லாம் பாருங்க. ஓகே ப்ளீஸ் அது ஃபீச்சரே கிடையாது. ப்ளீஸ் மணி பார்த்தீங்கன்னா 5 மணி. அதாவது நீங்கள் வீடியோ ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 3:30 மணிக்கு வீடியோ ஸ்டார்ட் ஆகும். அது வந்து இல்லை நைட்டு நாங்கள் தூங்கிட்டு 3:30 மணிக்கு எழுப்பணும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 3:15 வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த 1/4 மணி நேரம் படுக்கிறதும் பொறுக்கலை, எழுப்பிட்டான் அந்த கிரண் பையன். அப்படி சொல்லிடுவாங்க. யாரு ஸ்திரிக்கல. நான் வந்து வரத்துக்கு 5 மணி ஆகுது. இதுக்கப்புறம் எப்போ தூங்குவோம் தெரியாது. பார்ப்போம் என்னன்ட்டு. ஏன் சொல்ல விரும்புறியா? ஏதாவது கேம் இருக்கா விளையாடலாமா? விடிஞ்சிச்சு தைரியாடுமா தைரியமாடு நானு. நாளைக்கு நைட்டு வீடியோ கட் பண்ணி ஓகே ப்ளீஸ் தப்பா போச்சு.